ஓகே, தமிழ்நாட்டுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து தொடங்கியிருக்காங்க. வெப்சைட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. tnmedicalselection.net வெப்சைட்டில் போனீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னுடைய நேம் வந்து கார்த்திக். நான் வந்து எஜுகேஷனல் கன்சல்டன்ட், அதாவது 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜி அண்ட் பிஜி கவுன்சிலிங்கோடைய கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். tnmedicalselection.netல போனீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 5 விதமான லிங்க் இருக்கு. அதில் நோட்டிஃபிகேஷன் 2, நோட்டிஃபிகேஷன் 1, 3வது ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ அந்த லிங்க் தான் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போடுறதுக்கான லிங்க். அந்த லிங்க்கை நான் வந்து ரீட் பண்ணுறேன். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லிங்க் இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அந்த ஆன்லைன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தால். அதே மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் செகண்ட் இருக்கு பாருங்க, செகண்ட் லிங்க். இல்லை நான் 2மே போடுறேன் அப்படின்னா 2மே நீங்கள் தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2க்குமே தனித்தனி மெரிட் லிஸ்ட். ஓகே, இது வந்து லிங்க்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் ஓப்பன் வேணா பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது டேட் இன்னைக்கு 12 மணிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி டேட் எதுவும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா ரிசல்ட் வரல. அதனால நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதுக்கான ஒரு டெமோ வீடியோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் சொல்கிறோம். பட் இப்போதைக்கு நமக்கு ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஸ்பெக்டாஸ் இந்த லிங்க்லேயே வந்து ஃபஸ்ட்டு 4வது இருக்கக்கூடிய லிங்க் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டாஸு, 2வது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கானது. மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி இவங்களுக்குலாம் வந்து 2வது ப்ராஸ்பெக்டாஸு. நான் ஒரு ப்ராஸ்பெக்டாஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அவங்க வந்து டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பார்த்தீங்கன்னா தெரியும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க, கடைசி டேட் எதுவும் கொடுக்கல. ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தால் இன் பர்சன், அதாவது டைரெக்டாக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகிரி, ஒரு சில கேட்டகிரி, அதை பற்றினா அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங், அதாவது அப்ளிகேஷன் போடுங்க.